குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும். இதில் பலவிதமான பெற்றோர்கள் பார்த்திங்கனாக்கா தன்னோட பிள்ளை வந்து சுக்கிர திசையில் பிறந்துட்டாங்க. அதாவது என் பையன் வந்து பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அவருக்கு வந்து இருப்பு பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது சார். இந்த வருஷ காலகட்டத்தில் என்னுடைய குழந்தையின் ஜாதகப்படி எங்களை பாதிக்குமா, குழந்தையை பாதிக்குமா அப்படின்னு ஒரு பெரிய அச்சம். அப்படி கிடையவே கிடையாது. குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்ற வார்த்தை சரியானது அல்ல. ஆனால் அது நாளாக சொல்லி பழகப்பட்டு ஜாதகத்தை நம்பக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய அச்சம். அது அப்படி அல்ல. சரிங்களா? குட்டி சுக்கிரன் நல்ல குடியை கொடுக்கும் அப்படின்னாக்கா நல்ல குடும்பத்தை கொடுக்கும்னு அர்த்தம். இந்த பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தவங்க வீடு வளம் பெருகும்னு அர்த்தம். நல்ல குடும்பத்தை கொடுக்கும், நல்ல வீட்டை கொடுக்கும்னு அர்த்தம். இது எப்படியோ மருவி குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்குன்னு போயிடுச்சு. குட்டி சுக்கிரன் நல்ல குடியை கொடுக்கும்னு அர்த்தம். அந்த குடும்பம் ஏற்கனவே பல விதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்தால் கூட இந்த குழந்தை பிறந்த நேரம் நிச்சயமாக அந்த வீடு வளம் பெறும், குடி உயரும்னு அர்த்தம். கேள்விப்பட்டீங்களா? நிச்சயமாக இது நடக்கும். ஆக குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்காது, குட்டி சுக்கிரன் நல்ல குடியை கொடுக்கும். இதுதான் மருவி வேறு மாதிரி வந்துடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சந்திரன் இருந்த வீடானது லக்னத்துக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 12ஆம் இடமாக இருந்தாலும் சரி. என்ன சார் 6, 8, 12? எனக்கு தெரிந்து கடக லக்கணம் லக்னத்துக்கு 8ல் இருக்கிறவரோ அதே கடக லக்கணம், உதாரணத்துக்கு கடக லக்கணம் சொல்கிறேன். கடக லக்கணம் 8ல் சந்திரன் கும்பராசி இருந்தாலும் சரி, கடக லக்கணம் 12ல் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்கணம் 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சரி, ஒருவேளை கும்ப லக்கணம் 6ஆம் இடத்துல கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல இது வேறு விதி மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த சந்திரன் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் 6ஆம் இடத்துல கூடிய சந்திரன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்.